அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு ஆலயங்களிலே இந்த தேர் திருவிழா ரதோற்சவம் சிறப்பாக நடைபெறும். அந்த தேரினுடைய அமைப்பு பல்வேறு வடிவங்களிலே அது திராவிடம், நாகரம், வேச்சரம், அந்திரம், கஜப்பிருஷ்டம் என்கிற வழியிலே அமைந்திருக்கும். இந்த பூவுலகமே தேராகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும் இந்த 14 உலகங்கள், மேலுலகம் 7, கீழுலகம் 7, அந்த 7ம் 14 சக்கரங்களும் தட்டுகளாக பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகல்லோகம், ஜனல்லோகம், தவல்லோகம், சத்தியலோகம் என்கின்ற மேல் உலகங்கள் 7, அதல, விதல, நிதல, சுதல, ரசாதல, மகாதல, பாதாளம் என்கின்ற கீழுலகங்கள் 7. இந்த 14 உலகங்களையும் தட்டுகளாக கொண்டு இந்த ரதமானது அமைக்கப்படுவது. அதனுடைய ஆசனமாக இந்த ஆகாயமே இறைவனுக்கு ஆசனமாக அமைந்துவிடும். 27 நட்சத்திரங்களும் விதானங்களாக, நந்திகள் கொடிகளாக, இந்த வாரத்தின் 7 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்கின்ற 7 நாட்களும் அந்த குறுக்கு மரங்களாக அமைந்தபெறும். அஷ்டமலைகள் தூண்களாக அங்கே வேதங்கள், உபவேதங்களும் உபனிஷதங்களும் மணிகளாக ஒலித்து கொண்டிருக்குங்களாம். வாயுக்கள் படிகளாகவும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம் என்கின்ற 4 வேதங்களும் குதிரைகளாக அமையக்கூடியது இந்த ரதத்தினுடைய அமைப்பு. அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லாசிகளை கூறிக்கொள்வோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.